நாங்கள் இந்த மண்ணில் இருக்கின்றோம், இந்த மண்ணில் நாங்கள் நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த மானிட தொடர்ச்சி என்பது இந்த மண்ணின் உயிர் வாழ்வில், மண்ணினுடைய உயிர் வாழ்வில் 3460 வருடங்கள் பழமையானது என்பதை வேலணை என்று எழுந்து நின்று காட்டுகின்றது. ஒரு பண்பாடு என்பது ஒரு நீண்ட காலத்தில் மானிட வாழ்க்கையின் தொடர்ச்சியின் திரட்சியாகத்தான் இருக்க முடியும். வரலாறு என்பது எழுதியவன் யார் என்று சொன்னால் வல்லாண்மை கொண்டிருந்தவன், தனக்கு சார்பாகத்தான் எழுதினான். மகாவம்சம் என்ற நூல் கூட ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காகத்தான் எழுதப்பட்டது. அது இலங்கையின் வரலாற்றை எழுத வேண்டும் என்பதற்காக எழுதவில்லை. இந்த பௌத்த சிங்கள பாரம்பரியமும் அரசுகள் பற்றி ஒரு பதிவை உருவாக்குவதற்காகத்தான் அது உருவாக்கப்பட்டது. உலகத்தின் வரலாறுகளை எழுதியவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவனை பற்றி தான் எழுதினார்கள். அவனை புகழ்ந்து பாடுவதும் அவனுடைய பதிவுகளை போடுவதும் தான் தோற்று போன சமூகங்களை, அழிந்து போன சமூகங்களை, அழிக்கப்பட்ட சமூகங்களை, காணாமல் போன சமூகங்களை எழுதவில்லை. இப்பொழுதுதான் அந்த நிகழ்ச்சி உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வரலாற்றை மீண்டும் ஒரு சமூக வரலாறாக, மானிட வரலாறாக தேடி எழுதுகின்ற பண்பாடு, அந்த பயிற்சி இப்பொழுது கடந்த 20-30 வருஷங்களாக துவங்கி இருக்கின்றது. இலங்கையின் வரலாற்றை ஆய்வு செய்பவர்கள் அல்லது இலங்கையின் வரலாற்று ஆதாரங்களை வைத்துக்கொண்டு இலங்கையினுடைய வரலாற்றை பேசுபவர்கள் பல்வேறு முனைகளிலிருந்து பேசுவார்கள். குறிப்பாக சிங்கள பௌத்த சிந்தனையாளர்கள் மகாவம்சத்தை மையப்படுத்தியதாக தங்களுடைய வரலாற்றை பேசுவார்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன் விஜயன் இலங்கைக்கு வந்தது துவங்குகின்ற அந்த வரலாறு இருக்கும். அந்த மகாவம்சம் என்ற புத்தகம் வெறுமனே நிராகரிக்கப்படுவதற்கான ஒரு புத்தகம் அல்ல. அதில் நிரம்ப பெறுமதியான பதிவுகள், தகவல்கள் எல்லாம் உண்டு. தென்னிலங்கையில் சிங்கள அரசர்களுடைய பாரம்பரியம், தொடர்ச்சி, அங்கு ஒரு சமூக உருவாக்கம், அரசு உருவாக்கம் போன்றவை பற்றிய நிரம்ப தகவல்கள், பெறுமதியான தகவல்கள் அங்கு இருக்கின்றன. பெறுமதியான ஒரு ஆவணம். ஆனாலும் அதில் இருக்கும் பல விடயங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் போன்று எந்தவித வரலாற்று ஆதாரங்களும் அறியப்படாம முன்னே எழுதப்பட்ட விடயங்கள். இதுவரையும் அவற்றுக்கு ஆதாரங்களும் இல்லை. எனவே அவற்றை ஒரு நம்பகரமான விடயங்களாக நாங்கள் எடுக்க முடியாது. ஆனாலும் மகாவம்சம் என்பது ஒரு 2300 வருஷங்கள் 2400 வருஷங்கள் சார்ந்த கதையாகத்தான் இருக்க முடியும். தமிழ் மக்கள், வடபகுதி தமிழ் மக்கள், இங்குள்ள தமிழ் மக்கள் தங்களுடைய வரலாற்றை பேசும்போது கூடிய அளவில் நாங்கள் யாழ்ப்பாண ராட்சியம், பண்டாரவணியினுடைய வன்னிராட்சியம் போன்ற பல்வேறு விடயங்களை பற்றி பேசுவோம். இல்லையென்று சொன்னால் இன்னும் சிறிது காலத்துக்கு முன்பு போய் தொல்லியல் ஆய்வுகளின் அடிப்படையில் அல்லது சங்க இலக்கியங்களில் கூடுகின்ற சில பாடல்களின் அடிப்படையில் எங்களுடைய வரலாற்றை நாங்கள் தேடுகின்ற, பின்னோக்கி தேடுகின்ற ஒரு பண்பும் எங்களிடம் இருந்தது. 1980களின் தனது கலாநிதி பட்டப்படிப்புக்கான ஆய்வுகளை செய்து கொண்டிருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக அன்றைய விரிவுரையாளராக இருந்த பொன்னம்பலம் ரகுபதி வடமாகாணத்தின் ஆதிக்குடிகள் சம்பந்தமான விடயங்களை தேடுகின்றதை தன்னுடைய ஆய்வு கருப்பொருளாக எடுத்திருந்தார். அவருடைய தேடலின் போதுதான், அவருடைய ஆராய்ச்சியின் போதுதான் ஆனக்கோட்டையில் காக்கைதீவு என்ற இடத்தில் ஒரு தொல்லியல் ஆய்வு செய்யப்பட்டு அங்கிருந்து ஒரு பெருங்கல் பண்பாட்டுக்குரிய தாலியும் எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. பெருங்கற் பண்பாடு என்பது ஒரு காலத்திய மக்களின் பண்பாட்டு கோலங்களாக இருந்தது. அது கிறிஸ்துவுக்கு முன். இப்பொழுது கிறிஸ்துவுக்கு முன் என்ற வார்த்தையை அளவீட்டை பாவிப்பதில்லை, பொது நூற்றாண்டு என்று சொல்வார்கள். பொது நூற்றாண்டின் 500-600 வருடங்களுக்கு முன்பு 1000 வருடங்களை அண்மித்ததாக தமிழ்நாட்டின் பல இடங்களில் இந்த பெருங்கற் பண்பாட்டு தாளிகளும் தொல்லியல் அடையாளங்களும் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதனை ஒத்ததாக ஆனக்கோட்டையிலும் அவ்வாறு ஒரு கல்லறை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதில் ஒரு சிறிய ஒரு இலச்சினை கூட அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டது. அந்த இலச்சினையில் உள்ள அந்த பழைய எழுத்துக்களின் படி கோவே நினைக்கின்றேன் என்ற அந்த எழுத்திருந்ததாக அறிகிறேன். அது கிட்டத்தட்ட அந்த கிறிஸ்துவுக்கு முன் 200 வருஷம் அல்லது அப்படியான ஒரு காலத்தை குறித்ததாக இருந்திருக்கலாம் என்று கருதப்பட்டது. மற்றும்படிக்கு இலங்கையின் வரலாற்றை ஆய்வு செய்தவர்கள் இலங்கையில் நவீன மனிதனுடைய குடியிருப்புகளின் தோற்றம் கிட்டத்தட்ட 1,25,000 வருடங்களுக்கு முன்னரே இருந்தது என்று சொல்லி அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். நிரம்ப விடயங்களை எழுதியிருக்கின்றார்கள். புகழ்பெற்ற சொல்லியல் ஆய்வாளரான சிராந்திரணியகளை தன்னுடைய நூல்களில் கூட இந்த விடயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார். தென்னிலங்கையில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு எலும்புக்கூடு, அந்த எலும்புக்கூடுக்கு பலாங்கொட
மனிதன் என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்றது. அந்த எலும்புக்கூடுடைய காலம் கூட அந்த பொது நூற்றாண்டுக்கு 35,000 வருடங்கள் முன்பானது, அல்லது 35,000க்கும் 45,000 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்துக்குரியது என்று சொல்லி விஞ்ஞான ரீதியாக மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த அளவிற்கு இலங்கை தீவின் வரலாறு என்பது மிகவும் பரந்தது, ஆழமானது. கிட்டத்தட்ட 1,25,000 வருடங்களாக குறைந்தது எங்களால் உணரக்கூடிய ஒரு மானிட வரலாற்றை கொண்டிருக்கின்றது. ஆனாலும் நாங்கள் பிற்காலத்தில் மொழிகளின் பேராலும் மதங்களின் பேராலும் அரசியல் ஆதிக்கத்தின் பேராலும் எங்களை முற்பட்ட போது அந்த மொழிகளும் மதங்களும் அந்த அரசியல் அடையாளங்களும் கொண்ட காலத்தை தான் முதன்மைப்படுத்தி நாங்கள் அதையே ஒரு முதன்மையான எங்களுடைய வரலாறு என்று நினைத்து பேசிக்கொண்டே இருக்கின்றோம். சிங்கள மக்கள் ஒரு காலத்தில் விஜயனுடைய வருகையும் தாங்கள் விஜயனின் வாரிசுகள் என்று சொல்வது அதில் பெருமைப்பட்டு கொண்டார்கள். ஆனால் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அண்டர்ஸ்டாண்டிங் சிங்களீஸ் என்று சொல்லி சிங்கள மக்களை புரிந்து கொள்ளுதல் என்ற ஒரு சிறிய புத்தகத்தை எழுதிய கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளராக இருந்த ஒரு சிங்கள கல்விமான் அவர் அந்த விடயத்தை முழுமையாக மறுத்திருந்தார். நாங்கள் விஜயனை கொண்டாடுவதில் எந்த பொருத்தப்பாடும் இல்லை என்றால் அதற்கும் எத்தனையோ லட்சம் வருடங்களுக்கு முன்பு இங்கு மானிட குடியிருப்புகள் இருந்திருக்கின்றன, மனித தொடர்ச்சி இருந்திருக்கின்றது. எனவே நாங்கள் விஜயன் என்ற அந்த இதில் நிற்கக்கூடாது, நாங்கள் பின்னோக்கி நகர வேண்டி இருக்கும். இன்னும் பின்னோக்கி நகர்ந்து கொண்டு போய் அது கோயினியாக இருக்கலாம், ராவணனாக கூட எங்களுடைய மூதாதையர் இருக்கலாம். நாங்கள் அந்த அடிச்சுவட்டில் எங்களை கால் பதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய புத்தகத்தில் வாதிட்டிருந்தார். நாங்களும் சில வேளைகள் அப்படியான தவறுகளைத்தான் விடுகின்றோம். இது எங்களுடைய அண்மித்த காலத்து வரலாறுகளை மட்டும் கையில் எடுத்து வைத்துக்கொண்டு அந்த வரலாற்றை வைத்துக்கொண்டு எங்களுடைய வாதங்களை கட்டமைக்க பார்க்கின்றோம். குறிப்பாக கடந்த பல தசாப்தங்களாக இலங்கையுடைய வரலாற்றையும் தொல்லியல் ஆய்வுகளையும் செய்து கொண்டு வந்தவர்கள் அல்லது அவருடைய ஆய்வாளர்களும் மாணவர்களும் அவர்களுடைய தேடுதல்கள் ஆய்வுகளின் அடிப்படையில் இலங்கை தீவின் இந்த வடபகுதியான இந்த சுண்ண கற்களின் மேல் இருக்கின்ற இந்த வடபகுதி பிராந்தியத்தில் ஆதி மனித குடியிருப்புகள் இருந்ததற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரு முடிவுதான் எட்டப்பட்டிருந்தது. ஏனெனில் இது சுண்ணக்கல் பிரதேசம். எனவே கற்கால ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கூட இங்கு இருக்கவில்லை. ஒரு ஆறுகள் நீர்வளங்களை பாரியளவில் கொண்டிருக்கவில்லை. எனவே இங்கு ஆதி மனித குடியிருப்புகள் உருவாவதற்கோ இருந்ததற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை என்பதுதான் அவர்களுடைய முடிவாக இருந்தது. அவ்வாறு ஏதாவது குடியிருப்புகள் உருவாகும் என்று சொன்னால் அது வடமத்திய பிரதேச மாகாணம் என்று கூறுகின்ற பிரதேசம் என்று கூறப்படுகின்ற அனுராதபுரம் சார்ந்த அந்த உலர் வலயம், அந்த உலர் வலயம் தான் அந்த பண்பாட்டுக்குரிய இடமாக கருதப்பட்டது. ஆனபடியால் தான் இன்றும் சிங்கள மக்கள் அனுராதபுரத்தின் நீர்ப்பாசன பண்பாடு என்ற ஒரு விடயத்தை முன்னோக்கி நகர்த்துகின்றார்கள். அந்த ஹைட்ரோலிக் சிவிலைசேஷன் ஆஃப் அனுராதபுர நீர்ப்பாசன கலாச்சாரம், பாரிய குளங்கள் அமைத்தது, விவசாயத்தை செய்தது போன்ற விடயங்களெல்லாம் அனுராதபுரத்தை மையப்படுத்தியது என்று சொல்லி இன்று வடமத்திய மாகாணமாக சொல்லப்படுகின்ற அனுராதம் என பெயரிடப்பட்டிருக்க பிரதேசம் இலங்கையின் வடபகுதி சார்ந்த உலர் வலயம். அனுராதன் என்கின்ற அரசனின் பெயரால் தான் அந்த இடத்துக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்பு அப்படி ஒரு பேர் இருக்க வாய்ப்பில்லை, வேறு ஏதோ ஒரு பெயரால் அழைக்கப்பட்டிருக்கலாம். அதே வேளையில் அனுராதபுரம் நீதிகள் சார்ந்த அந்த பண்பாடு என்கின்ற விடயம் அது ஒரு அரசன் காலத்திலோ 10-100 அரசன் காலத்திலோ வந்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு பண்பாடு என்பது ஒரு நீண்ட காலத்தில் மானிட வாழ்க்கையின் தொடர்ச்சியின் திரட்சியாகத்தான் இருக்க முடியும். எனவே அனுராதபுரத்தின் பண்பாடு என்று சொல்லி யாராவது கூறுவதாக இருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட குறுங்காலத்தில் உருவாகின ஒரு விடயமாகவோ திட்டமிட்டு அமுல்படுத்தப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட விடயமாகவோ இருக்க வாய்ப்பில்லை. அது பல ஆயிரம் வருடங்களுக்கு மக்களுடைய இருப்பின் தொடர்ச்சியாக திரட்டப்பட்டு வந்த அந்த வாழ்க்கை முறை தான் அங்கு பண்பாடாக வந்திருக்க முடியும். இன்றைய அனுராதபுரம் சொல்லப்படுகின்ற அந்த வடமத்திய உலர் வலயம், வடபகுதியினுடைய உலர் வலயம் அதற்கு அண்மித்ததாக இருப்பது தான் மன்னாரும் மாதோட்டமும் வடபகுதியினுடைய ஏனைய விடயங்களும் கூட. என்றால் அவை பக்கத்தில் இருக்கக்கூடிய பிற்காலத்தில் இந்தியா என பெயரிடப்பட்ட அந்த பெரும் நிலப்பரப்பு, அந்த நிலப்பரப்புக்கு மிக நெருங்கியவாக இருந்தன. இன்றைக்கு 7000 ஆண்டுகளுக்கு முன் கடல் மட்டம் மிகவும் கீழே இருந்த காலத்தில் இன்றைய இலங்கை தீவுக்கும் இன்றைய இந்தியா என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருநிலப்பரப்பின் தென்பகுதியான தமிழ்நாட்டுக்கும் இடையில் இருந்த நிலப்பரப்பில் உயிரினங்கள் இலகுவாக கடக்கக்கூடிய அளவிற்கு மிக குறைந்த நீர்களை கொண்ட பிரதேசங்களாக இருந்தன என்று சொல்லப்படுகின்றது. பின்புதான் கடல் மட்டம் உயர்ந்து கொண்டு போகும்போது இலங்கை ஒரு தனித்த தீவாகவும் ஏனைய தீவுகளும் இங்கள் உருவாவதற்கு காரணம் இருந்தன.
சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான தொடர்பும் கூட அவ்வாறு தான் துண்டிக்கப்பட்டிருந்தது. இத்தகைய பின்னணியில் வடபகுதியில் ஒரு மானிட குடியிருப்புக்கான ஆதி மானிட குடியிருப்புக்கான எந்த ஆதாரங்களுமே இல்லை, வாய்ப்புகளுமே இல்லை என்று சொல்லப்பட்ட அந்த முடிவு இப்பொழுது மறக்கப்பட்டிருக்கின்றது. 2024 என்று நினைக்கின்றேன், ருஹுண பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர்கள், பேராசிரியர்களும், தொல்லியல் திணைக்கள பிரிவு மாணவர்களும், கோப்பன்ஹேகன் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வாளர்களும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் பிரிவு மாணவர்களும் சேர்ந்து செய்த ஆய்வுகள். உண்மையில் அந்த ஆய்வு முதன்மையாக கடல்சார் தொல்லியல் பற்றிய ஆய்வாகத்தான் முன்னெடுக்கப்பட்டது. அந்த ஆய்வுகளின் தொடர்ச்சியில் ஒரு கட்டமாக யாழ்ப்பாணத்தின் தீவு பகுதியான வேலணையில் ஒரு கரையோர நிலப்பரப்பை, அந்த நிலப்பரப்பு ஏற்கனவே பொன்னம்பலம் ரகுபதி தன்னுடைய ஆய்வுகளின் போது அடையாளம் காணப்பட்டது நிலப்பகுதி, ஆதிக்குடிகள் இருந்திருக்கலாம் என்ற அந்த நிலப்பரப்பை அவர்கள் அகழ்வாராய்ச்சி செய்தார்கள். அப்பொழுது அங்கு ஆதிக்குடிமக்கள் பாவித்திருக்கக்கூடிய பல்வேறு ஆயுதங்கள், கல் ஆயுதங்களை அவர் கண்டெடுத்தார்கள். அந்த கண்டெடுத்த விடயங்களை அவர்கள் விஞ்ஞான முறையின் கீழ் காலப்பகுப்பு செய்து பின்பு அறிக்கையாக வெளியிட்டார்கள். அந்த அறிக்கையாக வெளியிட்ட அந்த அறிக்கை என்ன கூறுகின்றதுன்னு சொன்னால், இன்றைக்கு 3460 வருடங்கள் ஆக குறைந்தது, அது 5000 வருடங்களுக்கு கூட பின்னோக்கி நகரலாம், உரிய கடல்சார் குடியிருப்பு அந்த பிரதேசத்தில் இருந்ததாக அறிய முடிகின்றது என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய ஆய்வின் முடிவை கொடுத்திருக்கின்றார்கள். இந்த ஆய்வினூடாக அவர்களே சொல்லுகின்றார்கள், இதுவரையும் இலங்கையில் இந்த வடபகுதி சுண்ணக்கல் பிராந்தியங்களில் எங்கேயோ மனித குடியிருப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்கவில்லை என்று இந்த தீர்மானம் இத்தால் அது முறியடிக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஆய்வுகளை செய்தது தமிழர்களோ அல்லது தமிழ் மக்களுக்கு சார்பான சிந்தனையாளர்களோ அல்ல, ருஹுண பல்கலைக்கழகமும் கோப்பன்ஹேகன் பல்கலைக்கழகமும் இணைந்து செய்யப்பட்டது. இப்பொழுது எங்களுக்கு ஒரு புதிய விடயம் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த வடபகுதி என்பது ஆதி மனிதர்கள் வாழ முடியாமல் இருந்த ஒரு பாலைவனம் அல்ல, வெறும் மணல் திடர் அல்ல. இன்றைக்கு 3460 வருடங்களுக்கு பின்னோக்கி பார்க்கும்போது கிட்டத்தட்ட புத்தருடைய காலத்துக்கும் 1000 வருடங்கள் பின்னாக இங்கு அந்த காலத்திலே ஒரு தொல்குடியிருப்புகள் இருந்திருக்கின்றன. அது இந்தியாவில் இருந்த தொல்குடியிருப்புகளுக்கு சமாந்தரமான உறவுகளையும் கால அட்டவணையும் கொண்டிருக்கின்றது என்ற விடயம் இன்று வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தங்கள் ஆய்வின் இறுதி முன்மொழிவாக தாங்கள் கடல்சார் தொல்லியல் பற்றி ஆய்வு செய்ய வெளிக்கிட்டிருந்தபடியினால் இதில் இதற்கு மேல் முழுமையாக தங்களை அர்ப்பணிக்க முடியவில்லை. எனவே இந்த வேலணை பிரதேசத்திலும் புங்குடுதீவிலும் இந்த விடயங்களில் மிகவும் அக்கறை கொண்டு பல்வேறு விதமான தொல்லியல் ஆய்வு முறைகளை விஞ்ஞான முறைப்படி முன்னெடுத்தால் இன்னும் பலமான ஆதாரங்களும் தொல்லியல் சுவடுகளையும் கண்டறிய முடியும். அதன் மூலம் இந்த வடபகுதிக்கு வலுவான ஒரு மிகப்பெரிய மானிட வரலாறு ஒன்று கண்டறியப்படும் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கண்டறியலாம் என்று. இப்பொழுது எங்கள் முன் ஒரு பாரிய சவால் இருக்கின்றது. நாங்கள் இதனை பொறுப்படுத்தி செய்ய போகின்றோமா இல்லையா? முதலில் நாங்கள் என்னுடைய தாற்பயத்தை விளங்க வேண்டும். சாதாரணமாகவே எங்களுக்கு இலங்கை தொல்லியல் திணைக்களம் என்பதை இலங்கை பௌத்த தொல்லியல் திணைக்களமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் பௌத்தத்தை முதன்மைப்படுத்தி படுத்தி 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 எங்களை அந்த தொல்லியல் திணைக்களத்தின் மேல் மிகவும் வெறுப்பு கொண்டவர்களாக மாற்றியுள்ளார்கள். சந்தேகம் கொண்டவர்களாக, கோபம் கொண்டவர்களாக, அவர்களது ஒவ்வொரு செயற்பாடுகளையும் மறக்கின்றவர்களாகத்தான் எங்களை மாற்றியுள்ளார்கள். எனவே தான் நாங்கள் பல இடங்களில் தொல்லியல் திணைக்களம் வரும்போது அவர்களும் ஒரு எதேச்சதிகார மனப்பான்மையோடு வருவது போன்றும், நாங்கள் அவர்களிடமிருந்து எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய வரலாற்றையும் பண்பாட்டையும் காப்பதற்காக நாங்கள் போராட வேண்டும் என்கின்ற நிலைக்கும் எங்கள் மக்கள் உந்துவிக்கப்படுகின்றார்கள். அல்லது எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அதனை முதன்மைப்படுத்தி செய்ய முயற்சிக்கின்றார்கள். ஆனால் சாட்டி வேலணை புங்குடுதீவில் செய்யப்பட போகின்ற அகழ்வாரம் என்பது இந்த பௌத்த வரலாற்றுக்கும் 1000 வருடங்கள் பின்னானது. எனவே இது எங்களுக்கும் முதன்மையானது, இலங்கை தீவுக்கும் முதன்மையானது. எனவே இதை முதன்மைப்படுத்தி செய்ய வேண்டியது நாங்கள் தான். ஒன்று, கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் விரிவுரையாளராக இருந்த ஒரு பேராசிரியர் குறிப்பிட்டிருந்தார், இலங்கையில் பௌத்த சிங்களவர்களுக்கு இலங்கையின் மேற்பரப்பில் தொல்லியல் ஆய்வுகளை செய்வதற்குத்தான் ஆர்வம். ஏனென்றால் மேற்பரப்பில் தான் பௌத்த சின்னங்கள் இருக்கின்றன. அதை விடுத்து சில அடிகள் ஆழமாக போக வலிக்கிட்டால் அங்கு பௌத்தம் அல்லாத பல சின்னங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த பௌத்தர்கள் ஆழமாக போவதற்கு தயாராக இல்லை. அவர்கள் ஒரு இடத்தில் ஒரு மேலெழுந்த வாரியாக ஒரு பௌத்த சின்னத்தை கண்டுவிட்டார்கள் என்று சொன்னால் அதை உடனே எடுத்து அந்த இடத்திலே வைத்து மூடி அதனை மீள கட்டி எழுப்பி அந்த இடத்தை பாதுகாப்பது பற்றி தான் யோசிப்பார்கள். தமிழர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இந்த மேலே
தொல்லியல் ஆய்வுகளை செய்வது என்பதை விட அந்த மேற்படையை தாண்டி அடுத்த படைக்கு போக வேண்டும். பௌத்த சின்னங்களுக்கு தாண்டி அங்கால ஒரு பெருங்கற் பண்பாட்டு கால சின்னத்துக்கு போக வேண்டும், அல்ல தமிழ் மொழி சார்ந்த அல்லது பௌத்தம் அல்லாத சமயங்கள் சார்ந்த ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு தேடல் இருக்கின்றது. அவர்களுக்கு சிறிது ஆழமாக போக விருப்பம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார். ஆனால் இருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆழத்திற்கு அப்பால் போவதற்கு விருப்பமில்லை. ஏனென்று சொன்னால் இருவர் கொண்டிருக்கக்கூடிய அந்த வரலாற்று அடையாளங்களையும் தாண்டியதாக இந்த மண் இன்னும் ஒரு பண்பாட்டு மூலங்களுக்கு சொந்தமானது, இன்னும் ஒரு மானிட சமூகத்துக்கு சொந்தமானது, ஆதிக்க மக்களுக்கு சொந்தமானது என்பதை அந்த ஆழமான தொல்லியல் ஆய்வுகள் காட்டும். அதை இட்டு இருதரப்பினருமே பயந்து போயிருக்கின்றார்கள். எனவே அவர்கள் ஆழமாக போவதற்கு தயாராக இல்லை. தங்களுக்கு சாத்தியமான, தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சில புள்ளிகளோடு தங்களை நிறுத்தி கொள்ள பார்க்கின்றார்கள். அதன் விளைவுதான் நாங்கள் சங்கிலியனிலும் பண்டாரவன்னியனிலும் அல்ல அப்படி சில விடயங்களில் மட்டும் நாங்கள் எங்களை மட்டுப்படுத்திக் கொள்ள பார்க்கின்றோம். இந்த இடத்தில் நாங்கள் பெருமைப்படக்கூடிய விடயம், இங்கே ஒரு மானிட குடியிருப்பு ஒன்று இருந்திருக்கின்ற இந்த மண்ணில் என்கின்றது. இந்த மண் ஒரு பல ஆயிரக்கணக்கான வருடங்களை 3400 வருடங்களுக்கு மேல் 5000 வருடங்கள் சில வேளைகளில் அது இன்னும் போனாலும் பரவாயில்லை, அவ்வளவுக்கு மானிட குடியிருப்பை கொண்டுள்ள பிரதேசமாக இருந்திருக்கின்றது என்பது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு வரலாற்று பெருமையும் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் இந்த மண்ணின் மீது ஒரு அக்கறையும் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனைய இலங்கை தொல்லியல் திணைக்களத்தினுடைய முயற்சிகளில் அவர்கள் பௌத்த சின்னங்களை முன்னிறுத்துகின்ற ஆய்வுகளை செய்யும் போது அவற்றை நாங்கள் பார்ப்பது போன்று இந்த விடயத்தை பார்க்க முடியாது. இதை நாங்கள் இன்னும் புலமை சார்ந்ததாகவும் மிகவும் கவனமாகவும் மிகவும் நிதானமாகவும் எந்த விதமான இன மத மொழி அடையாளங்களை தாண்டியதாகவும் நாங்கள் இதை அணுகினோம் என்று சொன்னால் இந்த மண்ணுக்குரிய இன்னும் ஒரு பண்பாட்டு பாரம்பரியமும் ஒரு தொல்லியல் மூலமும் எங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது எங்களிடம் உள்ள முதன்மையான விடயம் என்னவென்றால், முதலில் அந்த பிரதேசத்தை பாதுகாக்க வேண்டும். இப்பொழுது எங்களிடம் இந்த பெருகியுள்ள கலாச்சாரம் கள்ளமாக மண்ணகழுதல், இல்லை அனுமதி பெற்ற மண்ணகழுதல் என்ற பெயரால் எல்லா மணல் தீடைகளையும் அகன்று கொண்டே போதல், அந்த மண்களை அகற்றும் போது தொல்லியல் சான்றுகளும் இல்லாமல் போகும். ஆனக்கோட்டையில் முன்பு பொன்னம்பலம் ரகுபதி செய்த பகுதியில் பல மணல் தீடைகள் இல்லாமல் போய்விட்டன. எனவே இந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கரசனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த விடயத்தில் வேலணை பிரதேச சபையும் பிரதேச செயலகமும் வேலணை சமூகம் உட்பட்ட யாழ்ப்பாண சமூகமும் அந்த பிரதேசங்களை எவ்வாறு கவனமாக பாதுகாத்து விரைந்து அந்த ஆய்வுகளை செய்து ஒரு ஆழமான வரலாற்று சான்றுகளை வெளிக்கொணர வேண்டும் என்பது எங்களுக்கு மிக அவசியமாக இருக்கின்றது. இங்கு கூட நாங்கள் ஒரு சிந்தனை தளத்தில் இன்னும் ஒரு பரிமாணத்திற்கு மாற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடந்த ஒரு 400-500 ஆண்டுகளுக்குள் கட்டமைக்கப்பட்ட இந்த அரசுகள், தேசிய இன கோட்பாடுகளும் தேசிய அரசுகளும் மொழியும் மதமும் இனமும் சார்ந்து வந்த இனங்களும் தேசிய இனங்கள் என்ற விடயங்கள், அந்த சிக்கலுக்குள் தான் நாங்களும் இருக்கின்றோம். இலங்கையில் உள்ள ஈழத் தமிழர்கள் மீதோ அல்லது சிங்கள மொழி பேசாத ஏனைய இனங்கள் மீதோ செலுத்தப்படுகின்ற ஆதிக்க உணர்வும் ஒடுக்குமுறை கருவிகளும் எல்லாமே இந்த அடையாளங்களின் பெயரால் தான் செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு சமூகமும் தான் கொண்டிருக்கின்ற அந்த பண்பாட்டு கோலங்கள், அவர்கள் பின்பற்றுகின்ற மத நம்பிக்கைகள், அவர்கள் பேசுகின்ற மொழியினுடைய அடையாளங்களின் சார்பாகத்தான் அவர்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள். எனவே நாங்கள் அந்த சிக்கலுக்குள் தான் நாங்களும் சிக்க வைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் அதனையும் தாண்டி இன்னும் ஒரு சிந்தனை தளத்துக்கு பின்னோக்கி செல்ல வேண்டியிருக்கும். ஒரு மிகப்பெரிய மானிட வரலாற்றை நாங்கள் கொண்டிருக்கின்றோம் என்கின்ற பெருமை விஷயத்தை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். எனவே அது மிக முதன்மையானது. எனவே எங்களுடைய வரலாறு என்பது தற்காலத்தில் நாங்கள் வாழுகின்ற, நாங்கள் கொண்டிருக்கின்ற வெறும் அடையாளங்களால் மட்டும் எங்களை நிலைநிறுத்துவதாக இருக்கக்கூடாது. ஒரு மானிட வரலாற்று பாரம்பரியத்து இந்த மண் கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படை மிக முக்கியமானது, புரிதல் எங்களுக்கு முக்கியமானது. மனிதனுடைய ஆயுட்காலங்கள் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் 60 துவக்கம் 100-110 வருடங்கள் தான் ஆகக்கூடியது. அதை வைத்துக்கொண்டு அந்த மனிதன் அந்த நிலத்தை அடையாளப்படுத்த முடியாது. நிலம் சார்ந்துதான் அந்த மனிதன் அடையாளமாகிறான். எனவே அந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மண்ணுக்கு ஒரு பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு தொல்குடிகளை கொண்டிருந்த, இன்று நாங்கள் பேசுகின்ற தமிழ் மொழி அல்லாத தொல்தமிழை பேசுகின்ற, தமிழ் பிராகிருதம் என்று சொல்லுகின்றார்கள், தமிழ் பிராமி என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் அதனை தொல்தமிழ் என்று சொல்லுகின்றார்கள். அது இப்பொழுது நாங்கள் பேசுகின்ற இந்த உச்சரிப்பும் அல்ல, இந்த கருத்து மொழி நடையும் அல்ல, இந்த எழுத்து நடையும் அல்ல. எனவே அங்கு இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இவற்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த மண்ணில் இருக்கின்றோம், இந்த மண்ணில் நாங்கள் நீண்ட வரலாற்றை கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால்
அந்த மானிட தொடர்ச்சி என்பது இந்த மண்ணின் உயிர் வாழ்வில், மண்ணினுடைய உயிர் வாழ்வில் 3460 வருடங்கள் பழமையானது என்பதை வேலணை என்று எழுந்து நின்று காட்டுகின்றது. அதனை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த ஆய்வுகளை எந்த விதமான பக்கச்சார்புமற்ற முறையில், எங்களது அடையாளங்களால் அவர்களை மாசுபடுத்தாத முறையில், உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில், விஞ்ஞான ரீதியாக ஆய்வுகளினூடாக ஒருமித்த முறையில், புலமை சார்ந்த முறையில், சர்வதேச அங்கீகரிக்கப்பட்ட முறையில் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் அவற்றினூடாக இந்த மண்ணின் வரலாற்றை நாங்கள் உலகிற்கு சொல்ல வேண்டும். இது எங்களுக்கு முதன்மையான கடமையாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் கீழடி என்ற ஒரு மண்ணில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்கின்ற சொல்லியலாளர் ஒரு ஆய்வை கண்டுபிடித்து சங்ககால இலக்கியங்களில் கூறப்பட்ட நகர நாகரிகம் கீழடியில் இருந்தது என்றதை அவர் ஆதாரப்படுத்திய போது வட இந்தியாவினுடைய தொல்லியல் சிந்தனையாளர்களால் அதனை ஜீரணிக்க முடியவில்லை. அவர்கள் இந்தியாவினுடைய பண்பாடும் நாகரிகமுமே இன்று இல்லாமல் போன சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லியும், சரஸ்வதி நதி எங்கே ஓடியது என்று சொல்லி நதியை தேடி ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியொரு காலத்தில் அவர்கள் கீழடியை ஊக்குவிப்பதாக இல்லை, பல மட்டங்களில் தடைகள் போட்டார்கள். அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணனை இடம் மாற்றினார்கள். அவருடைய ஆய்வு அறிக்கையை பிரசுரம் செய்ய விடாமல் தடுத்தார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் பின்பு அதற்குள் தலை போட்டுத்தான் தொடர்ச்சியாக அந்த ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த விடயத்திலும் எங்களுக்கு அப்படியான ஒரு சங்கடம் இருக்கின்றது. இலங்கையில் இதுவரை பேசப்பட்டு வந்த முதன்மையான நாகரிகம் என்று சொல்லப்படுகின்ற எண்ணிக்கை பெரும்பான்மையான மக்களுடைய மதமும் மொழியும் சார்ந்த ஒரு நாகரிகம் தான் பழமையானது என்று சொல்லுகின்ற நிலையிலிருந்து மாறுகின்ற, அதையும் தாண்டி பின்னோக்கி நகருகின்ற ஒரு வரலாற்று ஆதாரம் இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்கு என்று சொன்னால், அது அந்த மக்களை எளிமைப்படுத்துவதற்காகவோ அவர்களது வரலாற்றை சிறுமைப்படுத்துவதற்காகவோ அல்ல. இந்த மண் பல ஆயிரம் வருடங்களாக பண்படுத்தப்பட்ட சமூகத்தை கொண்டிருந்தது என்பதை நாங்கள் நிலைநிறுத்தும் போது எங்களுக்கு இந்த மண்ணினுடைய முதன்மை எங்களுக்கு புரியும். வெறும் அடையாளங்களால் மட்டுமல்ல, ஒரு மானிட வரலாற்றால் எங்களுக்கு புரியும். வரலாறு என்பது எழுதியவன் யார் என்று சொன்னால் வல்லாண்மை கொண்டிருந்தவன். தனக்கு சார்பாகத்தான் எழுதினான். மகாவம்சம் என்ற நூல் கூட ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காகத்தான் எழுதப்பட்டது. அது இலங்கையின் வரலாற்றை எழுத வேண்டும் என்பதற்காக எழுதவில்லை. இந்த பௌத்த சிங்கள பாரம்பரியமும் அரசுகள் பற்றிய ஒரு பதிவை உருவாக்குவதற்காகத்தான் அது உருவாக்கப்பட்டது. உலகத்தின் வரலாறுகளை எழுதியவர்களெல்லாம் வெற்றி பெற்றவனை பற்றி தான் எழுதினார்கள். அவனை புகழ்ந்து பாடுவதும் அவனுடைய பதிவுகளை போடுவதும் தந்தால் தோற்று போன சமூகங்களை, அழிந்து போன சமூகங்களை, அழிக்கப்பட்ட சமூகங்களை, காணாமல் போன சமூகங்களை எழுதவில்லை. இப்பொழுதுதான் அந்த நிகழ்ச்சி உலகெங்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வரலாற்றை மீண்டும் ஒரு சமூக வரலாறாக, மானிட வரலாறாக தேடி எழுதுகின்ற பண்பாடு, அந்த பயிற்சி இப்பொழுது கடந்த 20-30 வருஷங்களாக துவங்கி இருக்கின்றது. நாங்கள் பிரித்தானிய குடியேற்றத்தின் கீழ் இருந்த காலத்தில் எங்களுக்கு படிப்பிக்கப்பட்ட வரலாறு எல்லாமே மேற்கத்திய வரலாறுகள் தான். ஆனால் இப்பொழுது அந்த ஐரோப்பிய நாடுகள் மேலெழுவதற்கு முன்பே கீழத்திய நாடுகளான சீனா, இந்தியா, பாரசீகம், மொஹஞ்சதாரோ இப்படி ஒரு மிகப்பெரிய வரலாற்றை கொண்ட ஒரு கீழத்திய வரலாறு இருக்கின்றது என்பதை இப்பொழுது உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மேற்கத்திய நாடுகளின் வரலாறு மட்டும்தான் வரலாறு அல்ல, கீழத்திய மக்களுடைய மிகப்பெரிய வரலாறு இருக்கின்றது என்று அந்த வரலாறுகளை தேடி எழுதுகின்ற பாரம்பரியம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நாங்கள் தவிர்க்க முடியாமல் ஆங்கிலேய கல்வி திட்டத்தில் ஐரோப்பிய வரலாற்றை தான் கற்றோம். அவர்கள் சொல்வதைத்தான் நம்பினோம், நம்ப வைக்கப்பட்டோம். அமெரிக்காவை கண்டுபிடித்தவன் கொலம்பஸ் என்று சொல்லித்தான் எங்களுக்கு பாடம் படிப்பித்தார்கள். ஆனால் கொலம்பஸ் அந்த நிலத்துக்கு போகும்போது அங்கே மக்கள் இருந்தார்கள் என்பதை சொல்லவே இல்லை. ஏற்கனவே மக்கள் குடியிருந்த நிலத்தை கொலம்பஸ் கண்டுபிடித்திருக்க முடியாது. இப்படித்தான் வரலாறுகள் தெரிவு செய்யப்பட்டன. ஆண்டான் வல்லாண்மை பொருந்தியவன் தனது பெயரும் புகழும் பாடுவதற்காகத்தான் வரலாறுகளை உருவாக்கினார்கள், எழுதினார்கள். ஆனால் இன்று நாங்கள் உங்களுடைய சமூக வரலாறுகளை தேட வேண்டி இருக்கின்றது. சமூக வரலாறுகளை தேடும்போது நாங்கள் இன்று சிக்கியுள்ள மிகப்பெரிய உளச்சிக்கல், நாங்கள் என்று சொல்வது இலங்கை தீவில் உள்ள அனைத்து மக்களும் இன்று சிக்கியுள்ள மிகப்பெரிய உளச்சிக்கல், மனச்சிக்கலுக்கு இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் கூட எங்களிடம் வரும். எனவே நான் ஒரு பணிவான வேண்டுகோளாக கூட விடுக்கின்றேன். இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சான்றாதாரங்களை காப்பாற்றுவதற்கும் மேற்கொண்டு விரிவுபடுத்தப்பட்ட முறையில் இந்த தொல்லியல் ஆய்வுகளை சரியான நியமங்களின் அடிப்படையில் செய்வதற்கும் எந்தவித சாயங்களும் பூசாமல், எந்தவித தப்பான விளக்கங்களும் வழங்காமல், விஞ்ஞான முறைப்படியான முடிவுகளுக்கு ஊடாக வரலாற்றின் ஆதாரங்களை வெளிக்கொணர்வதற்கும் நாங்கள் இதற்கென ஒரு புலமை சார்ந்த சமூகமாக பணியாற்ற வேண்டி இருக்கின்றது. இது எங்களுக்கு ஒரு முதன்மையான இன்னும் ஒரு சிந்தனை மாற்றுத்தளமாக நாங்கள் கையில் எடுக்க வேண்டி இருக்கின்றது கூறி இன்றைய கலந்துரையாடலை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.